ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரீசெண்டாக என்னோடய ஃபாலோவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி, இது சரியா தப்பா, இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கங்கே கிளிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினான இதை மட்டும் ஃபுல்லாக நான் வந்து வீடியோ ப்ளே பண்ண முடியாது. அந்த பர்சன் யார், என்ன வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்றத ஃபுல்லாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அதில் என்ன இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் அவங்க வந்து 250 ருபீஸ் கேட்ச் ரன் பண்ணி 17,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் வந்ததாகவும், 1000 ருபீஸ் இருந்தால் நீங்களும் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை, நீங்களும் அதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ தரேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல், அவ்வளோதான். ஜஸ்ட் இ-காமர்ஸ், அதாவது ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண போகிறீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, அது அந்த அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசானோடது கிடையாது. அது ஒரு மார்க்கெட் பிளேஸ். அதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த செல்லர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதில் வந்து ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறது தான் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கணும், நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிப்பீங்க. அதுவும் ரேண்டமாக நீங்களாக ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண முடியாது. என்ன ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகுன்றத ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை வெப்சைட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைட் இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சப்ரேட்டை அந்த ப்ராடக்ட் வந்து 250 ருபீஸ்க்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அதை 500 ருபீஸுக்கு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. சேல்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சப்ளையர் என்ன பண்ணுவார்னா, அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணி அதில் உங்கள் நேமை போட்டு, இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலாக செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? ஏன் கத்துற? பிராண்ட் நேமை போட்டு அதில் வந்து 500 ருபீஸ்னு உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ளூட் பண்ணி அவர் வந்து ஷிப் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா நம்ம வந்து ஷிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங். ஆர்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த சப்ளையரோட காசு அவருக்கு போயிடும், உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 1000 ருபீஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1000 ருபீஸில் நான் வந்து டொமைனுக்கு 160 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். டொமைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட் நேம் தான். இப்போ vetrin11.in அப்படின்னு இருக்குதுல்ல, ஸோ அந்த வெப்சைட்டை தான் வந்து நம்ம அந்த டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஷாப்பிஃபைல வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து 20 ருபீஸ் பர் மந்த் நான் பே பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து என்னோட ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 1000 ருபீஸ் கிட்ட இருக்குது. அதாவது 918 ருபீஸ் கரெக்டாக இருக்குது. ரவுண்டாக சொல்லணும்னா ஒரு 1000 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து வெப்சைட்டை வந்து நம்ம ஷாப்பிஃபைல தான் ஹோஸ்ட் பண்ணணும். வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணலாம், மற்றது யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொன்னாலும் ட்ராப் ஷிப்பிங்க்கு ஷாப்பிஃபை தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து என்கிட்ட 918 ருபீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் அவங்க வந்து 250 ருபீஸுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி 17Kக்கு சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட ரோவாஸ் வந்து 68 அப்படின்றது தான் வருது. அதாவது ரோவாஸ்னால் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நார்மல் பிஸ்னஸ் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்றதை ROI அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் ஆன்லைன் அட்வர்டைசிங் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னு. அதாவது 250 ரூபாய்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்
17,000 எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 68% ROIன்ற மாதிரி வருது. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. 68%னா ஆன்லைன் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிராண்டாக இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வராது. லிட்ரலி நாட் பாசிபிள். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு இது நல்லா தெரியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது பெருசாக தெரியாது. இது அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லைன்றது போது இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் நம்புவாங்க. ஸோ எண்ட் ரிசல்ட் பார்க்க போது இந்த நம்பர்ஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில கேசஸில் இது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போனா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்து காம்படிஷன் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, சேச்சுரேஷன் லெவல் கம்மியாக இருக்குது, நிறையா பேர் அதை யூஸ் பண்ணல, அட்வர்டைஸ் பண்ணலை, ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஒரு 2000 ருபீஸோ இல்லை 3000 ருபீஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த ROIன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த ROAS அப்படின்றது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் இப்போ ஃபைன் பண்ண போகிறேன். ப்ராடக்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வினிங் ப்ராடக்ட்ஸை ஃபைன் பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங்னா நிறைய பேர் வந்து பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங்கில் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் போடுறாங்க. பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் சேல் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன். லைக் இந்த மாதிரி நான் ஜியோமி, நான் வந்து எம்ஐயோட வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் வந்து எம்ஐயோட ட்ரிம்மர் எடுத்து நான் ஆட்ஸ் ரன் பண்ணேன், எனக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. Bro, is there copyrights in drop shipping? என்னப்பா கேக்குறேன்? 2 பிளேட் பானிபூரி கேக்குறாரு. ஓ 2 பிளேட்டா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா இந்தியா மார்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பூமா கம்பெனி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, இந்தியா மார்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்தியா மார்ட் என்ன அப்படின்னா, இப்போ அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க மாதிரி, இந்தியா மார்ட்ன்ற வெப்சைட்டில் ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்சேலில் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா அதில் சர்ச் பண்ணி சப்ளையரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஹோல்சேலர்ஸோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து பூமாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியா மார்ட் சைட்லேருந்து அந்த வெப்சைட்டில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். லைக் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயுமே பூமா ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பூமான்ற ஆப்ஷன் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் இப்போ கரண்டாக வந்து அந்த கேஸ் வந்து ஆக்சுவலி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அதெல்லாம் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ். இப்போ எம்ஐ அப்படின்னா அது ஒரு பிராண்டு, அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அந்த நேமை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அந்த லோகோவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பெனால்ட்டி போடுறதுலேருந்து சென்டென்ஸ் பண்ணுற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்ஸ். காப்பிரைட் ப்ராடக்ட்ஸ், காப்பிரைட்டட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இது. பிகாஸ் திஸ் இஸ் பேசிக்ஸ். A few minutes later. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அது என்ன அப்படின்னா ஒரு மினி வாஷிங் மிஷின். ஸோ அதில் வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதை துவைச்சி கொடுத்துரும். என்னையா துவைக்கிற? ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ சப்ளையர் ஃபைன் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகிட்டு இருந்த ப்ராடக்ட். என்னோட இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் அதை ரன் பண்ணி ஒரு சில சேல்ஸ் வந்தது. பட் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. இந்தியாவில் அந்த ப்ராடக்ட்டு காம்படிஷன் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆட்ஸ் தான் இருந்தது. அதுவும் காம்படிஷன் ரொம்ப கம்மி, ஆட்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு சப்ளையர் வந்து நான் இப்போ ஃபைன் பண்ணணும். சப்ளையர் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்தியா மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் பிளேஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு சிலது ட்ராப் ஷிப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. ப்ரோபோசோ கிளவுட், க்ளோ ரோட், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸை வந்து உங்கள் வெப்சைட்டோட இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆர்டர்ஸ் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்தது தான். ப்ரோபோசோ கிளவுட்டே லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்க. யூஸ்வலாக ட்ராப் ஷிப்பிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வெப்சைட் பில்ட் பண்ணுவீங்க, ஒரு லோக்கல் சப்ளையரை ஃபைன் பண்ணுவீங்க, ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டரும் அந்த சப்ளையரை வச்சு மேனுவலாக நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணிட்டேன், ஒரு வாஷிங் மிஷின் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டேன், அதுக்கு சப்ளையரும் நான் இப்போ ஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த சப்ளையர் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் நான் ஆக்சுவலி ஃபைன் பண்ணிட்டேன். அந்த சப்ளையர் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ் சொல்கிறாங்க. பட் ஷிப்பிங் அண்ட் டெலிவரி ப்ரொவைட் பண்ணல. இப்போ ஆர்டர் கஸ்டமர்ட்டேருந்து வந்தோடனே அந்த சப்ளையரோட இன்வென்ட்ரி வந்து குஜராத்தில் இருக்குன்னா அங்கேருந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க என்னோட கஸ்டமருக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனியை யூஸ் பண்ணணும். இப்போ அமேசானில் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா எங்கேயோ இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கையில் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நம்ம ஷிப்ராக்கெட், நிம்பஸ் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கம்பெனியை நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. கஸ்டமர்கிட்டருந்து காசை வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ராப் ஷிப்பிங் ப்ராசஸ். ஸ்டார்டிங்லேயே அதான் இருந்தது, இப்போயும் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு
இருக்காங்க. யார் அப்படின்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்களே ட்ராப் ஷிப்பிங்கில், அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரோபோசோ க்ளவுட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த வின்னிங் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது, அதில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை தான் பண்ணணும்னு நினச்சிட்டு அதில் தேடிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட்ஸை அப்படின்னா உங்களால் சேல்ஸ் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு வந்து பின்னாடி அஃபிலியேட் மூலமாக லிங்க் வரும், அஃபிலியேட் மூலமாக காசு வரும் பின்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி காசு கொடுத்து பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட இதெல்லாம் பண்ண சொல்லிவிட்டு அவங்க வந்து வின்னிங் ப்ராடக்ட்ஸை லோக்கல் சப்ளையர்ஸ்ட்டை சைனாலேருந்து அவங்க ஹோல்சேலில் வாங்கி வைக்க போதே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணி அவங்க சேல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறது உண்மைன்னு நினச்சிட்டு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக போயிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயும் சரி, இந்தியன் மார்க்கெட்ஸ்லேயும் சரி. என்னடா புத்தாட்டது? ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபைன் பண்ணியாச்சு, அதுக்கு சப்ளையரை ஃபைன் பண்ணியாச்சு, ஷிப்ராக்கெட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் வீடியோஸ் வேணும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ணுற வீடியோஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் கம்மியாக வரும். ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த ஒரே வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. இன்னொன்று அந்த வீடியோஸ் எல்லாம் சைனீஸ் வீடியோஸாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனா தான். சைனாவில் தான் அந்த ஸ்டாக்ஸ் இருக்கும். சைனா சப்ளைஸில் தான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி மற்ற கண்ட்ரீஸில் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோஸில் சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. இப்போ ஒரு சிலர் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங்னா மார்க்கெட்டிங்க்கு மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டை வச்சு வீடியோஸ் கிரியேட் பண்ணி டிக்டாக்ல போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுந்துச்சு. நியூஸ் போனதுக்கப்புறம் பை பண்ணுவாங்க பீப்புள். அந்த அக்கௌண்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுறதுக்கு வாங்கிப்பாங்க. அதுலேருந்து ஒரு சில வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணோம் நல்லா சேல்ஸ் வரும். ஏன்னா இந்த வீடியோஸை யாரும் எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு டிக்டாக் இந்தியாவிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஆட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னா சைடில் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா மினிமம் 80 rupees ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆட்ஸு. ஒரு நாளைக்கு 80 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஆட்ஸ் கிடையாது. இந்த விஷயம் தெரியாம நான் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வார்த்தையிலே இருக்குது. அது வந்து ஜஸ்ட் பூஸ்டிங். நீங்கள் போடுற போஸ்ட்டை வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து நிறையா பேர் பார்க்கணும், நிறையா வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து பூஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா டிராஃபிக் வரும் உங்கள் வெப்சைட்டுக்கு, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வரும். பட் சேல்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு டோட்டலாக வேறு ப்ராசஸ் இருக்குது. வேறு மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும் வெப்சைட்டில் சேல்ஸ் வரணும் அப்படின்னா. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் டோட்டலி ராங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் தெரியாமல் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போடுறாங்க. How to run ads. அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம், Digital marketer new solitude. ஏமாத்திரவன மன்னிக்க கூடாதா. ஸோ இப்போ இதில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஆன்லைனில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதில் ஆப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும், நீங்கள் சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்து போட்டால் சேல்ஸ் வந்துடும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் கொடுத்தா சேல்ஸ் வந்துடும்னு இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க வீடியோஸ் பார்த்துட்டு அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அதை ரன் பண்ணால் போதும் சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா. டிராஃபிக்ன்றது என்ன அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்குது. வெறும் டிராஃபிக் தான் வரும். வெப்சைட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க, ஆர்டர் போட மாட்டாங்க. வாங்க, என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. அதிலே சேல்ஸ்னு இன்னொரு வார்த்தை இருக்கும். அதை வந்து நம்ம ரன் பண்ணால் தான் சேல்ஸ் வரும். உங்கள் ப்ரைமரி கோல் என்னென்னா வெப்சைட்டில் பர்ச்சேஸ் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணால் தான் சேல்ஸ் வரும். டிராஃபிக் கொடுத்தீங்கன்னா டிராஃபிக் மட்டும்தான் வரும், சேல்ஸ் வராது. ஸோ இப்போ வந்து 500 rupees ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து எனக்கு 4 ஆர்டர்ஸ், டோட்டலாக வந்து சேல்ஸ் வேல்யூ வந்து 7196 வந்திருக்கு. பர்ச்சேசஸ்ன்னு போட்டு 4 அப்படின்றது தெளிவாக காமிக்குது. நான் சொன்ன இந்த ரோவாஸ் ஆல்மோஸ்ட் 15 கிட்டே இருக்குது ரவுண்டாக. எனக்கு இப்போ ஏன் இந்த பர்ச்சேசஸ்ன்னு போட்டு செக்ஷன் காமிக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதே டேட்டா என்னோடய வெப்சைட்லேயும் காமிக்குது. 22 January அன்றைக்கி தான் நான் ஆட்ஸ் ரன் பண்ணேன். ஸோ இதுலேயும் நீங்கள் 22 January தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆட்ஸ் மேனேஜரில். டோட்டலாக 7196 காமிக்குது. அதே 4 ஆர்டர்ஸ் இங்கே காமிக்குது. இந்த டேட்டா சம்டைம்ஸ் மாறலாம். கரெக்டாக அப்படியே ஆட்ஸில் இருக்கிறது தான் வெப்சைட்டில் காமிக்கணும்னு இல்லை. ஒரு சில டைம்ஸ் ரிசல்ட்ஸ் மாறும். பட் கண்டிப்பாக ஒரு 90-95% இந்த ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்திருக்க ரிசல்ட்ஸ். நான் உள்ளே இருக்க 3 ஆட்செட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட்செட் பார்த்தோம் அப்படின்னா 32 ரோவாஸ் இருக்குது. அதாவது என்னென்னா நான் 111 ரூபா ஆட்ஸ் ரன் பண்ணி கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு சேல்ஸ் வர வச்சுருக்கேன். டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் கிடையாது. இந்த காசு அப்படியே எனக்கு ப்ராஃபிட்ஸாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் சம்டைம்ஸ் வரலாம். இப்போ இதிலேயே வந்து ஃபஸ்ட்டு கேம்பெயினில் 186 ரூபா ஆட்ஸ் ரன் பண்ணி 3598 ரூபாய்க்கு சேல்ஸ் வந்திருக்கு. ரோவாஸ் 19 இருக்குது. அவங்க போட்டிருந்த அந்த வீடியோவில் 250 ரூபாய்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணி 17,000க்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் கூட நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. பட் இது 4 டிஜிட்ஸில் இருக்குது. நான் 3 டிஜிட்ஸில் ஆட்ஸ் ரன் பண்ணி 4 டிஜிட்ஸில் வந்து எனக்கு சேல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவங்க 3 டிஜிட்ஸ் அதாவது 250
ருபீஸ் ஆட்ஸ் ரன் பண்ணி கிட்டத்தட்ட 5 டிஜிட்ஸில் சேல்ஸ் வந்திருக்கு, 17,000 ருபீஸில் சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி நாட் பாசிபிள். இதுவே வந்து மேக்ஸிமமான ஒரு ரிசல்ட்ஸ். இதை வந்து வரணும்னா நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியாஸ், ப்ராடக்ட்ஸ் காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், வெப்சைட் நல்லா இருக்கணும், ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்ல வீடியோஸ் வேணும், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரும். அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் ஆல்ரெடி இருக்குன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வராது. ஆல்ரெடி லோக்கலாக அவைலபிளாக இருக்குது, அமேசானில் அவைலபிளாக இருக்குன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது 500, வந்த ரோவாஸ் 14.29 அந்த ரேஞ்சில் வந்தது, 15 கிட்ட வந்தது. டோட்டல் சேல்ஸ் 7,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் ரிசல்ட்ஸ். இதில் என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது ஒரு 45% தான் இருக்கும். அதனால அந்த ஆர்டர்ஸ் டெலிவர் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வர காசு மட்டும் தான் எனக்கு ப்ராஃபிட். ப்ராசஸ். ஸோ இப்போ நான் அந்த 1000 ருபீஸ் வச்சு நான் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் காசு இருக்குது. பட் இப்போ இந்த ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிவர் பண்ணுறதுக்கு ஷிப்பிங் ஃபீ வந்து 200 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் போகும். ஷிப்பிங் ஃபீ வந்து பேஸ்ட் ஆன் வெயிட் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ப்ரைஸ் 800. ஸோ டோட்டலாக இந்த 4 ஆர்டருக்கு ஒவ்வொரு ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் மினிமம் ஒரு 1,200 ருபீஸ் வந்து நான் பே பண்ணணும். அப்போ தான் இந்த ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நான் வெறும் 1000 ரூபா வச்சு நான் இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்போ நான் பண்ண ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட்டு. ஆட்ஸ் ரன் பண்ணி சேல்ஸ் வந்திருக்கு, இதை வச்சு யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லேயும் ட்ராப் ஷிப்பிங் பண்ணி எனக்கு சேல்ஸ் வந்துச்சுன்னு வீடியோ போடலாமே தவிர இதுலேருந்து 1 ரூபா கூட எனக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, 1000 ரூபா மட்டும் தான் இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 3-4 ஆர்டர்னால் கிட்டத்தட்ட 4000, கிட்டத்தட்ட 1200 × 4 அப்படின்னு கணக்கு வச்சோன்னா கிட்டத்தட்ட 5,000 ருபீஸ் தான் வருது இந்த ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண. இதே வந்து நீங்கள் ரோபோசோ க்ளவுட் மாதிரியான ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணால் இந்த அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை, கஸ்டமர் டெலிவர் பண்ணிடுவாங்க, அப்புறம் காசை வாங்கி கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணலாமே நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அதில் வின்னிங் ப்ராடக்ட்ஸை டைமுக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். உங்கள் கையில் ஓனர்ஷிப் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகும், ஆர்டிஓஸ் அதிகமாக வரும், இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். நிறையா சேல்ஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் சப்ளைஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் ரோபோசோ க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வின்னிங் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணிட்டீங்கனாலும் இந்த 1000 ருபீஸை வச்சு ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 500 ருபீஸ்னால் 2 டேஸ்க்கு நீங்கள் 500, 1000 ருபீஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஒரு 10 to 15 ஆர்டர்ஸ் வருதுன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் டெலிவர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வரும். அப்புறம் தான் திரும்ப ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஒரு 7 டேஸாக ஆகும் கஸ்டமர்ஸுக்கு ப்ராடக்ட் டெலிவர் ஆகும். அதுக்கப்புறம் அப் டு 1 வீக் வரைக்கும் ஆகலாம் ரோபோசோ க்ளவுட்லேருந்து அந்த அமௌண்ட், அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு. அதுவும் ஆர்டர்ஸ் வரணும், அந்த ஆர்டர்ஸ் டெலிவர் ஆகணும், அப்போ தான் வரும். அது வரைக்கும் உங்களால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. அந்த டைமில் இது வின்னிங் ப்ராடக்டாக இருக்குன்னா நீங்கள் மட்டும் ஆட்ஸ் ரன் பண்ண மாட்டீங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு வர வேண்டிய சேல்ஸ், நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்தால் உங்களுக்கும் சேல்ஸ் வந்திருக்கும். நீங்கள் பண்ணாமல் இருக்க டைமில் அவங்க பண்ணி அவங்க நிறைய சேல்ஸ் எடுத்துருவாங்க. இதனால் என்ன ஆகும்னா காம்படிஷன் அதிகமாகிடும், சேச்சுரேட் ஆகிடும் ப்ராடக்ட்ஸு. நீங்கள் இப்படியே 2 நாள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு 10 நாள் பிரேக்கு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு சுத்தமாக சேல்ஸ் வராது. மொத்தமாக ஒரு 3000-4000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கலாம், இல்லை வராமல் கூட போயிருக்கலாம். மற்றவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். அந்த ரீல்ஸில் 250 ருபீஸ் வந்து யூஸ் பண்ணி 17,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் வர வச்சேன் அப்படின்னு சொன்னதும் பொய் தான். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் 17,000 ருபீஸ் சேல்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே டைம் லைனை பார்த்தோன்னா December 1லேருந்து 25 வரைக்கும் 25 டேஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க டைம் லைனாக. அப்படின்னா 17,000ன்றது 25 நாளில் வந்து அந்த டைம் லைனுக்குள்ளே வந்த சேல்ஸு. அதுலேயும் அந்த ஸ்லோப் மாதிரி இருக்குல்ல பார், அதை பார்த்தோன்னா அங்கங்கே ஒரு சில டேஸில் மட்டும் தான் இந்த சேல்ஸ் வந்திருக்கு, லைக் ஒரு 3-4 டேஸில். ஸோ இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை இத்தனை நாளில் வந்து சேல்ஸ் வந்திருக்கு இல்லை ஒரு நாளில் வந்திருக்கு அப்படின்னும். ஆட்ஸுக்கு நான் ரன் பண்ணேன்னு சொல்லி அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு தான் இருக்கே தவிர எவ்வளோ சேல்ஸ் வந்துச்சு, அதில் எவ்வளோ ரோவாஸ் வந்தது அப்படின்றதெல்லாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்கள் வந்து 1000 ருபீஸோ இல்லை 5,000 ருபீஸோ வச்சு ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வச்சு உங்களால் பண்ண முடியாது. ஒரு சிலர் 1000 ருபீஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க, பட் லிட்ரலி பாசிபிள் கிடையாது. இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மேபி 1000 போட்டிங்க, ஆர்டர்ஸ்லாம் வருது, டெலிவர் ஆகுதுன்னா ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு சின்னதாக அமௌண்ட் வரும், அவ்வளோதானே தவிர லாங் டேர்முக்கு பண்ண முடியாது. லைக் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் சேல்ஸ் வந்தால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுள், இல்லைனா கம்ப்ளீட்டாக லாஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை ஃபைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் நான் வந்து ஆக்சுவலி க்ரியேட் பண்ணேன். எதனால் அப்படின்னா நான் A2D சேனலில் அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதில் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபயர்போல்ட் பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அது AliExpressல வாங்கி பிராண்டிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் டெக் நாலேஜ் எனக்கு கிடையாது. நான் அந்த கம்பெனியில் ஒரு வாட்ச் வாங்கினேன் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. நல்ல கம்பெனி, தோனிலாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கினேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த ட்ராப் ஷிப்பிங்லேயும் நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு.
பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி தெரியாதவங்களுக்கு அது உண்மைன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவிலே $250 ஆட்ஸ் ரன் பண்ணி 17,000 சேல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னதுலையும் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். வேறு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மோர் இன்ஃபோ வேணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் இருந்தது. பிகாஸ் பீப்புள் நம்புகிறாங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பட் வந்து ட்ரோல் பண்ணணும், யாரையும் ஹேட் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் கிடையாது. ட்ராப் ஷிப்பிங்கில் நடக்கிற ஸ்கேம்ஸ், அந்த உருட்டுகளை உண்மை அப்படின்னு நிறைய பேர் நம்பி ட்ரை பண்ணி நிறைய பேர் பிரச்சனையில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. மணி லாஸ் ஆகிறத தாண்டி நான் சொன்ன அந்த காப்பிரைட்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 40,000-50,000 பெனால்ட்டி செலவு தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் விட. எதனாலனா எனக்கு ஒரு சிலர் மெசேஜ் பண்ணி உங்கள் வீடியோவில் வேல்யூ நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வாங்க, எனக்கு பார்க்க போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு ஒரு சேனலில் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா ஓகே, என்னோட சேனல்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லைக் லேர்னிங், எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு சேனல். ஸோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. பட் எஸ், ஜென்ரலாக கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கணும், நல்லா ஆடியோ வீடியோ இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியுது. பட் இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறையா மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு. ஸ்பெசிஃபிக்காக நான் போட்டு அந்த 2 hours வீடியோவில் ஆல்ரெடி நடக்கிற இந்த ஸ்கேம்ஸு, ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறையா வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறாங்க, இது உண்மையா, இது பொய்யா, இது தேவையில்லையா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நிறையா பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்து ஒரு சிலர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நான் இவங்ககிட்ட கோர்ஸ் வாங்கினேன், எனக்கு அது வேல்யூபிளாக இல்லை. இவங்ககிட்ட நான் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு கோர்ஸ் வாங்கினேன், ப்ரைஸ் அதிகம், அதுக்கு வேல்யூ இல்லை, ஃபுல்லாக கோர்ஸ்க்குள்ளே ஒன்றுமே இல்லை, பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் இருக்க இன்ஃபர்மேஷன் கூட அதில் இல்லை, நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பர்சன்ஸை மென்ஷன் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் அனுப்பியும் எனக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட கோர்ஸ் பை பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே ரீசன், அவங்கள்ட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு சில ஸ்டோரி ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க, அதை நம்பி வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எதனாலனா எனக்கு இன்னொரு கமெண்ட் வந்தது யூடியூப்பில், இவருக்கு என்ன 1000 ஃபாலோவர்ஸே வரல, அதுக்குள்ளே கோர்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை வந்து பை பண்ணாதீங்க யாருன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே வந்து பீப்புளே வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்ததுன்னா அவங்களை நம்பலாம், அவங்க ட்ரஸ்டபிள் பர்சன் ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க கோர்ஸ் சேல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டுருக்காங்க. பட் உண்மை அது கிடையாது. இங்கே சொல்ல போனால் ட்ராப் ஷிப்பிங்கில் ஏர்ன் பண்ணுற பீப்புளை விட ட்ராப் ஷிப்பிங் நேமை வச்சு ஏர்ன் பண்ணுற பீப்புள் தான் அதிகமாகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து டோட்டலாக மாறி ஆகணும். ஏன்னா இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணலைன்றதுனால அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட முடியாது. ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்றதுனால அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆகிடாது. ஸோ அதனால் ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் வந்து மாட்டாதீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோரி ஹைலைட்ஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, என்னோடய கோர்ஸை வந்து ஒருத்தர் பை பண்ணாரா லாஸ்ட் இயர் அக்டோபரில். பை பண்ணபோது நான் வேறு ஒருத்தர் கோர்ஸ் பை பண்ணேன், எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, எனக்கு ரீஃபண்டும் பண்ணலை, $2,000 லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்தார். என்னென்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பேசிட்டு கோர்ஸ் பை பண்ணி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணார். ரிசல்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட மெசேஜஸ் வரல. என்னோடய டெலகிராம் குரூப்பில் மட்டும் இருந்தார், கோர்ஸ் பை பண்ண குரூப்பில். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி, இந்த மாதிரி இவர் சரியான ஃப்ராடாக இருப்பார் போல இருக்குது, என்ன கொஷின் கேட்டாலும் கோர்ஸ் பை பண்ணால் தான் பதில் சொல்வேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தாங்க, எனக்கு அந்த ப்ரொஃபைல் வரலை. என்னடான்னு போய் பார்த்தா என்னை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நம்மளை ஒருத்தவங்க பிளாக் பண்ணணும், பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டவுட் வரும்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா என்னோடய ஸ்டோரி ஹைலைட்ஸில் நான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நான் என்னோடய கிளைண்ட்டோட ஒர்க் பண்ண ரிசல்ட்ஸு, என் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸு, என்னோடய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸை அனுப்ப சொல்லி அவங்களோட ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் மாதிரியும் அவங்க ட்ராப் ஷிப்பிங் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ்ன்ற மாதிரி ஸ்டோரியில் போட்டு ஹைலைட் பண்ணிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணதை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ரீசெண்டாக ஆட் பண்ணிவிட்டு என்னோட கோர்ஸ் வீடியோஸை அப்படியே டவுன்லோட் பண்ண முடியாது ஆக்சுவலி. அதை அப்படியே ஏதோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியோ ஏதோ பண்ணி அவங்க வாய்ஸ் ஆட் பண்ணி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ட்ராப் ஷிப்பிங் பற்றி வீடியோஸ் போட்டு வியூஸும் போயிருக்கு. 40,000 50,000 கோர்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ப்ராப்ளம் ஓவர், நான் அவங்கள்ட்ட பேசி எல்லாம் டெலிட் பண்ண வச்சுட்டேன். அதை யார் என்னன்னு சொல்ல விரும்பலை. பட் நிறைய பேர் அவங்கள்ட்ட கோர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. என்னோட எஃபோர்ட்ஸுக்கு அவர் பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு. 100% ஒர்த்தி, 200% ஒர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல அவர் வந்து ட்ராப் ஷிப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை, அவர் ஸ்கேம் பண்ணுறாருன்னு. பட் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்து, வியூஸை மட்டும் பார்த்து போய் ஸ்கேம்ஸில் மாட்டிக்காதீங்க. நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறையா மெசேஜஸ் எனக்கு வருது. எல்லாத்தையும் எடுத்து நல்லா A2D ப்ரோ மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ வீடியோஸ் எக்ஸ்போஸ் பண்ணி போட முடியாது. நெகட்டிவாக நான் வீடியோ போட்டேன் அப்படின்னாலே
மற்றவங்களை அட்டாக் பண்ணி இவன் க்ரோ ஆக ட்ரை பண்ணுறான்ற மாதிரி ஒரு இது வரும். முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஸோ ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து ட்ரை பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. மணி வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் ஆனால் லாஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் அந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், லாஸ் ஆகும், அது ஓகே. பட் ஏதாவது லீகலாக பிரச்சனை வருது, பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து சேல் பண்ணுறீங்க, வேறு கண்ட்ரிலேருந்து ப்ராடக்ட்ஸ் உள்ளே கொண்டு வரீங்க, இந்த மாதிரி ராங் மெத்தட்ஸ்லாம் அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணி நீங்கள் பிரச்சனையில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். நீங்கள் தான் இன்னும் ரொம்ப சிவியராலாம் போக சான்சஸ் கம்மி. பட் போகுதுன்னா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். பிகாஸ் இந்த ட்ராப் ஷிப்பிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாடல். நீங்கள் பிஸ்னஸ் மாடலாக தான் அதை பார்க்கணும். இங்கே யாரும் வந்து அது பிஸ்னஸ் மாடல் மாதிரி காமிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு மணி மேக்கிங் டூலாக தான் காமிச்சிட்ருக்காங்க. வேலையே பார்க்க தேவையில்லை, 1000 ரூபா இருந்தால் போதும், 2000 ரூபா இருந்தால் போதும், சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறையா ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ. ஐ வில் see you in the next video.